மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு சந்தோஷமான காணொளி. இலங்கை கிரிக்கெட் அணி மீண்டும் ஒரு சாதனை படைத்திருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்தை ஒரு டெஸ்ட் போட்டியிலே தொடரை கைப்பற்றிக்கிறது. இலங்கை அணிக்கு நாங்கள் முதல் கண் வாழ்த்துக்களை சொல்லலாம். இலங்கைக்கு ஒரு புதிய தலைமை கிடைத்ததுக்கு பிறகு இலங்கை அணி ஒரு உத்வேகம் எடுத்திருக்கிறது. ஒரு புது ரத்தம் பாய்ந்திருக்கிறது போல இருக்கிறது. அதே போல சனத் ஜெயசூரிய அவருடைய இலங்கையின் பிரதம பயிற்றுவிப்பாளர், அவருக்கு கூட ஒரு ஆண்டு அவருடைய பதவி காலத்தை நீடித்து வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை அணி இந்தியாவுடன் தொடரை கைப்பற்றியது. அதே போல இப்பொழுது நியூசிலாந்திலிருந்து டெஸ்ட் தொடரை கைப்பற்றுகிறது. 2 டெஸ்ட் தொடர்கள் காலி சர்வதேச மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் இன்றைய தினம் நிறைவடைந்த போட்டியில் இலங்கை அணி ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 154 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றமை குறிப்பிடத்தக்கது. முதலாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி பெற்றுக்கொண்ட ஓட்டம் 602 ஓட்டங்களை பெற்று 5 விக்கெட்டுகள் இழந்தார்கள். அந்த போட்டியை ஆட்டத்தில் நிறுத்திக் கொண்டு முதலாவது இன்னிங்ஸில் இலங்கை அணி பெற்றுக்கொண்டது 602 ஓட்டங்கள், 5 விக்கெட் இழப்புக்கு. அதே போல நியூசிலாந்து அணி முதலாவது இன்னிங்ஸில் 88 ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. மீண்டும் நியூசிலாந்து அணி இரண்டாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடி இருந்தது. நியூசிலாந்து அணியால் 360 ஓட்டங்களுக்கு மேல் பெற முடியவில்லை. ஆகவே இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் இலங்கை அணி மீண்டும் ஒரு சாதனையை படைத்திருக்கிறது. 15 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்தில் ஒரு டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருக்கிறது. 2-0 என்ற அளவில் டெஸ்ட் தொடரை இலங்கை அணி கைப்பற்றியிருக்கிறது. இலங்கைக்கு புதிய ஜனாதிபதி வந்திருப்பது போல, இலங்கைக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைத்திருப்பதை போல, இலங்கை கிரிக்கெட்டுக்கு சனத் ஜெயசூரிய மீண்டும் ஒரு புது இரத்தம் பாய்ந்திருப்பது போல ஒரு உணர்வை தூக்கிறது. என்றால் இலங்கை அணி அண்மை காலத்தில் இளைஞனுடைய விளையாட்டு திறன்களை பார்க்கிற பொழுது அவர்கள் சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது டெஸ்ட் அரங்கிலே மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்திருக்கிறது இலங்கை அணிக்கு நாங்கள் வாழ்த்துக்களை கண்டிப்பாக சொல்லலாம். இந்த காணொளியில் பிடித்திருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய பின்னூட்டல்களை வழங்குங்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.